வணக்கம் நண்பர்களே, சஞ்சீவ் அக்ரிடெக் ஆம்பூர். நம்ம ஏற்கனவே பால் கறக்கிற மிஷினை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக பால் கறக்கிற மிஷினை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது தான். இது வந்து 1 ஹெச்பியில் கொடுக்குறோம். சிஜி மோட்டார், காப்பர் மோட்டருங்க. இது 1440 ஆர்பிஎம். வேக்யூம் பம்ப் வந்து 450 எல்பிஎம் 650 எல்பிஎம்மில் வருது. இங்கே அதிகமான மாடு இருக்குதுன்றவங்களுக்கு ஒரு 650 எல்பிஎம்மில் வருது இந்த பம்பு. இப்போ இது எப்படி டெமோ பார்த்துடலாம். அவ்வளோதான், மோட்ரு போட்டோம் உடனே உங்களுக்கு வேக்யூம் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள். அதே 150 எல்பிஎம் எல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். இது வந்து ஹை வேக்யூம் பம்பு, அதனால் உங்களுக்கு பாருங்கள் வழக்கமாக இந்த 350 பார் தான் வச்சுருக்கோம். இதே தான் ரெகுலேட்ரு. உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வேணுமானாலும் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெஷரு அதிகமான வேக்யூம் இருக்கிற தொட்டு இது பாருங்கள் 500 அப்படியே போயினே இருக்கும். அப்படியே 600 வரைக்கும் இது கெப்பாசிட்டி இந்த பம்பு. நீங்கள் 150 200 எல்பிஎம் இருக்கிற மோட்ரு, மோனோ பிளாக் மோட்டர்லாம் நீங்கள் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது ப்ரெஷரு. சேம் பக்கெட்டு தான் வரும். நீங்கள் எது எடுத்தாலும் அந்த 25 லிட்டர் பக்கெட்டு இந்த டைப் டியூப் தான். உங்களுக்கு இதில் 2 பக்கெட்டு 3 பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில். ஒரு 50 மாடு வரைக்கும் இருக்கா, உங்களுக்கு பிரச்சனையே தேவையில்லை. இந்த மோட்டர் செட்டப்பு நீங்கள் பிக்சட் கன்வர் ரெடி பண்ணிக்கினீங்கன்னா பைப் லைன் போட்டு ஒரு 3 இடத்துல பாயிண்ட் போட்டு 3 பக்கெட் வச்சு மாடுங்களை கறந்துக்கலாம். இல்லை எங்களுக்கு டியூப் வேக்யூம் டியூப் வேணுமானாலும் உங்களுக்கு அந்த ஒரு ரோல் கொடுத்துரும். 10 மீட்டர் ஒரு 30 அடி வந்துடும். நீங்கள் அதை வச்சு ஒரு 2 பக்கெட்டு இல்லை 3 பக்கெட் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்னன்னா நீங்கள் மோனோ பிளாக் மோட்ரு ஒரு 1 ஹவர் 40 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஒன்றா ஹீட் ஆகும். சிஜி மோட்டர் வந்து கமர்ஷியல் மோட்ரு. இது ரன் ஆகினே இருக்கும். உங்களுக்கு 2 ஹவர் கூட கண்டினியூவாக ரன் ஆகுனா மோட்ரு ப்ராப்ளம் வராது. அதனால தான் இந்த மோட்ரு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது வழக்கம் போல் அந்த பம்பு ப்ரெஷர்லாம் சேம் தான். இது வந்து இப்போ உங்களுக்கு பெரிய பண்ணை வச்சுங்கிறவங்க மெத்தடில் நீங்கள் இந்த மெத்தட் வாங்கிக்கோங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எங்கே வேணுமுனாலும் விசாரிச்சுன்னு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அதை விட கம்மி ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். நீங்கள் அங்கே கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். எந்த மாடல் வேணும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் நாங்கள் கொடுத்துருவோம். இதில் பாருங்கள், இன்னொரு இது கூட இருக்குது. நீங்கள் பவர் கட் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு இந்த பெட்ரோல் இன்ஜின் இருக்குது என்கிட்ட. இந்த இன்ஜின் நீங்கள் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணி இதுக்கு நீங்கள் பெல்ட் போட்டுக்கினீங்கன்னா பவர் இல்லாத இடத்துல பெட்ரோல் இன்ஜினில் கூட ரன் பண்ணிக்கலாம். இதுவும் 2 in 1 தான். நீங்கள் எங்கள்கிட்ட ஜென்செட் எல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் தேவையில்லை. இது கமர்ஷியல் யூஸுக்கு வர்றது. ஸ்டாப் பண்ணிடலாம். மோனோ பிளாக் மோட்ரு இந்த மிஷினுக்கெல்லாம் இது ஒரு 10 மாட்டுக்குள்ளே 8 மாடு வரைக்கும் கறக்குதுன்னா நீங்கள் மோனோ பிளாக் எடுத்துங்க. இது சிஜி மோட்ரு 450 எல்பிஎம் இந்த மாடலு. இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஒரு 20 மாடு இருக்குதா, ஒரு 30 மாடு வரைக்கும் இந்த மெத்தடு நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் கூட 2 பக்கெட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 பக்கெட் வேணுமானா அந்த மாடல் பார்த்தீங்க 650. இது 450ல் நீங்கள் 2 பக்கெட் ஒரே நேரத்தில் 2 மாடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் தான் 650 எல்பிஎம் சிஜி மோட்டாரு. இது வந்து 2 in 1 மெத்தடு. நீங்கள் மோனோ பிளாக் மோட்டரில் இன்ஜினும் யூஸ் பண்ணிக்கலாம், பவர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் கட் ஆகுனா இன்ஜினில் யூஸ் பண்ணி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஷின்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் விவசாய நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போ வந்து பால் கறக்கிற மிஷினால் மாட்டுக்கு பாதிப்பு வருது, ஏதோ பிரச்சனை வருது, நாளைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சா எதுவும் ஸ்பேர் கிடைக்காத பயம்லாம் தேவையில்லை. இப்போ மேக்ஸிமம் எல்லா ஸ்பேர்ஸும் நாங்கள் வாங்கி கைவசம் வச்சுன்னு இருக்கோம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வேலை குறைஞ்சிரும். ஆளுங்களை வச்சுன்னு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறத விட எல்லாமே இயந்திரமயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தீவனம் அறுக்கிறதுலேருந்து தூள் பண்ணுறதுலேருந்து மாட்டுக்கு அடுத்து பால் கறக்கிறது, மாடு சுத்தம் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலையை எளிமைப்படுத்தணுன்னா அது மாதிரி நவீன இயந்திரங்களை பயன்படுத்திங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.